ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கருஞ்சீரகம் வச்சு நம்ம என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கருஞ்சீரகம் அப்படின்றத பிளாக் குமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரகம் மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கருஞ்சீரகம் வச்சு நம்ம என்னெல்லாம் ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கருஞ்சீரகம் போட்டு எப்படி செய்யறதுன்னு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் மேயரோட காஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். இது ஒரு டாக்ஸின் ஃப்ரீயான ப்ராடக்ட். எந்த சிந்தட்டிக்கும் கெமிக்கல் கோட்டிங் இல்லாதது. கெமிக்கல் அப்புறம் லெட் காட்மியம் மூணுமே இதில் கிடையாது. இதோட ஹெவி கேஜ் பாடி இது நல்ல டியூரபிளாக ஆக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இதில் லைஃப் டைம் வாரண்டி இந்த ப்ராடக்ட்ல நம்மளுக்கு கிடைக்கும். 100% அயன் ஓரில் இதை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால நம்மளுக்கு இது சீக்கிரமாக ஹீட் ஆகும். அதே மாதிரி சாப்பாடு ரொம்ப நேரம் சூடாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் சீக்கிரமாக குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். கருஞ்சீரகம் தாளிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துற போகிறோம். வெங்காயத்தை போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கருஞ்சீரகத்தோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு செய்யும் போது நான்ஸ்டிக்கில் தான் நம்ம எப்பவுமே செய்வோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் கம்மியாக விடலாம். ஆனால் இந்த அயன் ஸ்கில்லெட்டில் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இதனால என்ன ஆகும்னா எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரியே நம்ம உருளைக்கிழங்கு இதுலேயும் செய்ய முடியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசிபி நான் இதில் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். ரெசிபி எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பேன் பற்றியான டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கோங்க. பாஷாஸ் கிச்சனுக்கு கொடுத்துருக்க BK15 அப்படின்ற டிஸ்கவுண்ட் கூப்பனையும் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க ஹீட் நம்மளுக்கு எப்படி நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்தில் நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் நான் ஒரு கேப்சிகம் அதாவது குடமிளகா சேர்த்துக்கிறேன். குடமிளகா வேகும் போது நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால இந்த ஸ்டேஜில் தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். நமக்கு தேவையான இப்போ காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இங்கே நான் கலந்த தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கலந்த தூள் இல்லைன்னா வெறும் தூள் அப்புறம் தனியா தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்க குடமிளகாலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. கருஞ்சீரகம் போட்டு தாளிச்ச உருளைக்கிழங்கு கேப்சிகம் பொரியல் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்துச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதமுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம ஷார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கருஞ்சீரகம் போட்டு நீங்களும் சமைச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருஞ்சீரகம் வச்சு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு. ஓமோ வச்சு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் கருஞ்சீரகம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை அப்படியே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு சேர்த்துட்டு சாப்பிடும்போதோ இல்லை இந்த மாதிரி சப்பாத்தியில் போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஏன் நம்ம இந்த கருஞ்சீரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட வேர்ல்டு வைடு பிரச்சனை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். COVID-19 தான். இந்த COVID-19 இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா குழந்தைங்களையும் பெரியவங்களையும் தான் இது ரொம்ப சீக்கிரமாக பாதிக்குது அப்படின்றதுனால ஸோ அவங்களுக்காக தான் இந்த கருஞ்சீரக ரெசிபீஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். கருஞ்சீரகத்தில் நிறைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. அதனால நீங்கள் வீட்டில் செய்கிற அன்றாட ரெசிபீஸில் இந்த கருஞ்சீரகத்தை எப்படியெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம்.
பாருங்க, சப்பாத்தி உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஷேப்ல பிடிக்குமோ அந்த ஷேப்ல வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து அவங்க மெடிசனா சாப்பிடாம நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு கருஞ்சீரகத்தை மேக்ஸிமம் எதுலலாம் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. இதுக்கு இன்னைக்கு நான் சைட் டிஷ்க்கு ராஜ்மா கிரேவி செஞ்சிருக்கேன். அதே மாதிரி சப்பாத்தி கிரேவி எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு சாலட் கண்டிப்பா கொடுங்க. அதுல வந்து குக்கும்பர், தக்காளி, கேரட், வெங்காயம் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பச்சையாவும் சாப்பிட்றதுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரெசிபி செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தால் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு செய்கிற தாலை வந்து நம்ம கருஞ்சீரகம் போட்டு எப்படி தாளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதில் இப்போ நான் வந்து ஊற வச்சிருந்த துவரம் பருப்பு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2-3 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் அப்புறம் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறமா இதில் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஜீரகத்துக்கு பதிலாக இந்த கருஞ்சீரகம் யூஸ் பண்ண போகிறோம். இது இன்னைக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் சேர்க்கும் போது சாதா ஜீரகம் நீங்கள் சேர்க்காதீங்க, 2 டேஸ்ட்டும் வந்து மிக்ஸ்அப் ஆயிரும். பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு, ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும் இது. இதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா தூள், அப்புறம் தனியா தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் அடுத்ததாக சேர்த்துடலாம். இப்போ ஒரு மத்து வச்சு அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பருப்பையும் தக்காளி நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப திக்காக செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இப்போ இதை நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இது நம்ம கருஞ்சீரகம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் இதை வந்து இட்லி, தோசைக்கு, அப்புறம் வந்து சப்பாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். சைட் டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பாடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட இந்த தால் ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் போட்டு தாளிச்சு தால் தயாராகிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 ரெசிபீஸுமே வந்து நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடியது. அது தவிர நீங்கள் வந்து செய்கிற சாலட்டில், அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஜூஸஸில் கூட நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். கூட்டு வகைரால, அப்புறம் வந்து பொங்கல் தாளிக்கும் போது, அப்படி இல்லைன்னா உப்புமா தாளிக்கும் போது கூட இந்த கருஞ்சீரகம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து கருஞ்சீரகம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ரெசிபி கசப்பாயிருமா அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா வந்து நம்மளுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். இந்த 3 வகையான ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ வரைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.